பெருமைகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது தமிழ நினைச்சு ரொம்பவே கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா மோகன் அங்க வராங்க. என்னாச்சுப்பா சேது, எதுக்காக முகத்தை வாட போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு தமிழ நினைக்கும் போது கோபம் அப்படி வருது சின்னம்மா. அவ பாட்டுக்கு வந்து ஏதோ காது குத்து விழாவில் கலந்துக்கிட்டா போதாதான், அதை விட்டுட்டு பணத்தை ரெடி பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்காக அவ இந்த வீர விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னப்பா செய்து தமிழ் இப்படி பேசுறான்னா அது அவளுடைய தன்மான பிரச்சனைப்பா. இந்த வீட்டுல இருக்கவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? அதுவும் தமிழ்னா சொல்லவே வேண்டாம். அவளை எப்படி எல்லாம் மட்டம் தட்டணுமோ அந்த மாதிரி மட்டம் தட்டி அவளை பேசுவாங்க. அவ தன்மானத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு இழுக்குனா அதை அவ விட்டுருவாளா சொல்லுப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. சரி சின்னம்மா, ஏதோ தன்மான பிரச்சனைன்றதுனால பணத்தை கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா சரி. ஆனா அப்பா ஸ்தானத்திலயும் அம்மா ஸ்தானத்திலயும் தமிழ் தான் நிக்கணும், நான் தான் நிக்கணும்னா என்ன? ஐஸ்வர்யா இந்த குழந்தை எந்த அளவுக்கு பாத்துக்கிறா? ஏன் ஐஸ்வர்யா இருந்தா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சேது, நீ அவன் மனசையும் புரிஞ்சுக்கணும். தமிழ் இப்படி எல்லாம் சிடு சிடுன்னு பேசுறானா அதுக்கு என்ன காரணம்ன்றது உனக்கு புரியலையா? அழகரும் சரி, மீனாட்சியும் சரி. மீனாட்சி உன்னை வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுறான், அதே மாதிரி அழகர் ஐஸ்வர்யாவை தான் அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான். ரெண்டு குழந்தைங்களை தவம் இருந்து பெற்று ரெண்டு குழந்தையுமே தன்னை ஒதுக்கி வச்சா அந்த அம்மாவோட வலி வேதனை என்னன்றது உனக்கு புரியாதுப்பா. ஒருவேளை நீ அந்த இடத்துல இருந்திருந்தா அதோட வலி என்ன வேதனை என்னன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். என்ன சின்னமா பேசுறீங்க? அழகர் வந்து ஐஸ்வர்யாவை அம்மா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி செய்து ஐஸ்வர்யாவை அம்மா நினைச்சுக்கிச்சு குழந்தை, ஓகே. ஆனா தமிழ் தான் உன்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது அழகர்கிட்ட நீ சொல்லியிருக்கியாப்பா, சொல்லுப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அது வந்து இல்லைன்னு சொல்லி தயங்கி சொல்றாங்க. அதே தமிழ் வந்து என்ன பண்ணிருக்கா, உன்னுடைய போட்டோவை காட்டி இதுதான் உன்னுடைய அப்பான்னு சொல்லி மீனாட்சி கிட்ட சொன்னதுனாலதான் மீனாட்சி உன் முகத்தை பார்த்ததுமே அப்பான்னு சொல்லிட்டு வந்தா. அந்த மாதிரி நீ பண்ணியிருந்தா தமிழுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருந்திருக்கும். தமிழ் எப்பயும் போல இருந்திருப்பா. ஆனா நீ என்ன பண்ண சொல்லுப்பா, நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சேதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சேது வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்ப சேது தமிழ் கிட்ட போயிட்டு தான் செஞ்சது தப்புதான், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி தமிழ் கிட்ட சேது மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.